الحمد لله الحمد لله رب العالمين الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்ஷாஅல்லாஹ் நம்ம இன்றைய தினம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் எதுக்காக இங்கே ஒன்று கூடியிருக்கோம்? நம்மளுடைய நாடு இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு இன்ஷாஅல்லாஹ் இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிடைச்ச இண்டிபெண்டன்ஸை கொண்டாடுறதுக்காக நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கோம். ஸோ விச் இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இது? எத்தனாவது இயர் இது? அப்போ இது நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆனா எவ்ரி இயர் நமக்கு இருக்க கன்ஃபியூஷன் இருந்தாங்க எத்தனை அது இண்டிபெண்டன்ஸ் இயர்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன். சரிங்களா? ஸோ நம்ம இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கான காரணம் யார் அப்படின்னு கேட்டா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருந்த வீரர்களுடைய சோ மெனி சாக்ரிஃபைசஸ் மாஷாஅல்லாஹ் அவங்க பட்ட சிரமங்கள் எல்லாம் தாண்டி தான் நாம இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது கொண்டாடுற அளவுக்கு மாஷாஅல்லாஹ் வந்துருக்கு. ஸோ அவி ரியலி இண்டிபெண்டன்ட், நம்ம எல்லாரும் இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் இண்டிபெண்டண்டா தான் இருக்கோமா அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். எந்த விஷயத்துல அப்படின்னு கேட்டா, ஸோ வி ஆர் பீயிங் ஃப்ரம் ஜெனரேஷன்ஸ், ரொம்ப ஜெனரேஷன்ஸ் தான் இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம கொண்டாடி வந்துட்டு தான் இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம இண்டிபெண்டண்டா இருக்கோம் அப்படின்னு நினைச்சுதான் இதை கொண்டாடுறோம். பட் வை ஆர் வி க்ரோயிங்? நம்ம க்ரோ ஆகிட்டே இருக்கோம், இந்தியா க்ரோ ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்தியன் கண்ட்ரி, democratic country, a republic country, mashallah, it's been growing, alhamdulillah. So we humans, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ஸ் பிஃபோர், அதாவது நாம வாழ்ந்த காலமா இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய பேரண்ட்ஸ் வாழ்ந்த காலமா இருக்கட்டும், எப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கறத ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஸ்கூலுக்கு போனாங்க, மதரசாவும் போவாங்க, டியூஷன்ஸும் சில பேர் அப்பவும் பண்ணியிருந்தாங்க, டியூஷன்ஸும் போயிட்டு வந்தாங்க. ஆனா அதை தாண்டி அவங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, they had lots of time. அவங்களுக்கு விளையாட நேரம் இருந்துச்சு, பேச நேரம் இருந்துச்சு, சிரிக்க நேரம் இருந்துச்சு. அவங்களுடைய விளையாட்டுகளே எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நாங்க எல்லா பழைய காலத்துல சொல்றது கேட்டுப்போம், நாங்க கிணறுல போய் தான் ஸ்விம்மிங் பண்ணுவோம், நாங்க மரத்துல குடிச்சு எல்லாம் விளையாண்டோம். இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்கா? கண்டிப்பா இல்லை. அவங்க இந்த காற்றையும் அனுபவிச்சாங்க, மழை வந்தாலும் அனுபவிச்சாங்க, அந்த மண்ணிலையும் விளையாண்டுருக்காங்க. எல்லாரையும் தாண்டி தான் அவங்களால அவங்களோட லைஃப்ல கொண்டு வந்திருக்காங்க. அதே கம்பேரிசன்ல நம்ம குழந்தைங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய டைம் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்கூல் போயிட்டு வராங்க, அதை தாண்டி அவங்க ஏதாவது டியூஷன் போறாங்க, அவ்வளவுதான். அதுக்கும் மீறி அவங்கள்ட்ட டைம் இருக்கு அப்படின்னு கேட்டா இல்ல. அப்படியும் டைம் இருந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க? இப்ப அந்த குழந்தைங்க வெளியே போய் விளையாடுறாங்களா? இதை விளையாடுறது இல்லை, என்னது மொபைல். அதுல டெக்னாலஜி. நம்ம இப்ப எங்க இண்டிபெண்டா இருக்கோம் அப்படின்னு கேட்டா, நல்ல இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருக்கோம். எதுக்குன்னா, இன்டு a slavery of these technologies. சரிங்களா? டெக்னாலஜிஸ் எல்லாமே கெடுதலன்னு பார்த்தா இல்ல. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே இந்த டெக்னாலஜியில தான் மூழ்கி கிடக்குறாங்க. சரிங்களா? இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு வெளியே போய் பேசுறதுக்கோ இல்ல வெளியே போய் விளையாடுறதுக்கோ எவ்வளவு ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு இவ்வளவு ரிலேஷன்ஸ் இருக்காங்க. பழைய காலத்துல பார்த்தா அவங்க அப்பா எல்லா பேரும் தெரியும். இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட யாரும் தெரியாது. இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ்லயே யார் இருக்காங்கிறது தெரியறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சோசியலிசம் வரதில்லை. இல்லைன்னா அவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்றதே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நாம அந்த கம்பேரிசன்ல அவங்களை கொண்டு போறது கிடையாது. எப்படி நம்ம இப்ப வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பிஸி ஷெட்யூல். எல்லாருமே பேரண்ட்ஸ், மாம் ஒர்க்கிங்கா இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் இல்லாம இருந்தாலும் சரி, நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப மாறிடுச்சு. பிகாஸ் 15 years பிஃபோர், இப்போ நானே ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா எல்லாம் அதிகமா இல்லை. ஒரு 15 yearsல தான் இது ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். ஆனா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருடைய லைஃபும் சேஞ்ச் ஆயிடுச்சு மேக்ஸிமம். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுன்னா, ஒரு மோட்டாரை நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு வீட்டுல ஒரு வாஷிங் மிஷினோ இல்லை ஏசியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அந்த பொருளை நீங்க யூஸ் பண்ணாம கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருந்தீங்க, கொஞ்சம் வருஷம் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி அதோடைய சிஸ்டம் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு குழந்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்க எதுக்காக பிறகுறாங்க, எதுக்காக நம்ம குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு சில டியூட்டிஸ் இருக்கு. இப்போ குழந்தைங்க வளர்ந்தாங்கன்னா அவங்க சிரிக்கணும், அவங்க விளையாடணும், அவங்க ஜாலியா எக்ஸ்ப்ளோர் ஆகணும், அவங்க ஓவர் திங்க் பண்ணணும். அதுதான் குழந்தைங்க. ஆனா
நாம என்ன பண்றோம், ஒரு மொபைல் போன கொடுத்து கொஞ்ச நேரம் அவங்க பேசாம உட்கார்ந்த போது உட்கார வச்சிடும். இல்ல எப்படி சொன்னா டிவிக்கு முன்னாடி கொண்டு போய் உட்கார வச்சிடும். ஒரு சின்ன சர்வே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2.5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க, அதாவது இந்தியால 65 to 70% குழந்தைங்களோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா 3 ஹவர்ஸ்க்கு மேல ஒரு நாள் அவங்க மொபைல் போனோம் எல்லாமே இன்க்ளூடிங் ஸ்கிரீன் டைம் அவங்களோட 3 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கிறாங்க. ஆனா WHO ஒரு கருத்தின்படி 2 இயர்ஸ் குழந்தைங்க வரைக்கும் நம்ம மொபைல் போன் கொடுக்கவே கூடாது அப்படிங்கறது அவங்களுடைய ஒரு தாட் ப்ராசஸ். அதே 2 இயர்ஸ் கிராஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஃபுல் ஸ்கிரீனிங் டைம் அப்படிங்கறதே வந்து 1 hour தான். அதாவது அவங்க டிவியா இருக்கட்டும், இல்ல ஆன்லைன் கிளாஸா இருக்கட்டும், இல்ல மொபைல் போனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அவங்களுடைய ஒரு டோட்டல் ஹார் அப்படின்னு பார்த்தா அது மாட்டாது. எப்போ 2 இயர்ஸ்க்கு மேல இருந்தா மட்டும். அப்போ இப்படி ஒரு சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தா கூட நம்ம குழந்தைகளை எந்த ஒரு சிஸ்டம்ல நம்ம கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா we are not letting their brain to work. சரிங்களா? ஒரு சின்ன உலகத்துக்குள்ள எவ்வளவு நம்ம கொண்டு போய் அவங்களை அடக்க முடியுமோ அவங்க கொண்டு போய் அடக்க வச்சிருக்கோம். பிகாஸ் they need to speak. குழந்தைங்க ஸ்பீக் பண்ணணும், they should play. அவங்க இமேஜின் பண்ணணும், அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அவங்க வந்து குழந்தைங்க. பிகாஸ் போன் என்ன பண்ணும், போனால நிறைய யூசஸ் இருக்கு, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் வெரி பேட் தாட். ஏன்னா போன் இமேஜினேஷன்ல குறைக்கணும். அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னாலே என்ன அப்படின்னு பார்த்தா லெஸ் ஸ்பீக்கிங். குழந்தைங்கனால அதிகமான வேர்ட்ஸ் வொக்காபுலரிஸ் கொண்டு வர முடியாது. சரிங்களா? அடுத்தது அவங்களுடைய ஆங்கர், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ். நிறைய குழந்தைங்க நம்ம சொல்லுவோம், சொன்னா கேட்க மாட்டேங்கிறா, சொன்னா அடங்க மாட்டேங்கிறா. எங்க இருந்து பார்த்து கத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? யூடியூப்ல எல்லாம் என்ன காட்டுறாங்க? குழந்தைங்க எல்லாம் சிரிச்சுட்டு விளையாடி இப்படியே காமிக்கிறாங்க. அவங்களுடைய வேலை பார்க்கறதுக்கு ஒரு குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கும், இல்ல கோவத்தை காட்டுவாங்க. இதெல்லாம் தாண்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் இல்லையா, அந்த வீடியோக்கு ஒரு கண்டென்ட் வேணும். ஸோ அவங்க பண்ணதான் செய்வாங்க. கடைசியில் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயம் எல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியாது. அந்த ஸ்டார்டிங்ல இருந்து இந்த குழந்தை என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த பொருள் வேணும்னா நம்ம அடம் பிடிக்கணும், இந்த பொருள் வேணும்னா நம்ம அழுகணும், அழுதான் நமக்கு இந்த பொருள் நடக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய ஒரு மைண்ட் ப்ராசஸா இருக்கு. அப்போ இப்படி இருக்கக்கூடிய நம்ம சைல்ட்ஹுட் நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி வாஸ்ட். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயம் பார்த்துக்கோங்க, நம்ம நிறைய விஷயம் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம படிச்ச டைம்ல எல்லாம் இப்போ A4 ஷீட் எல்லாம் நம்ம வாங்கினா என்ன பண்ணுவோம்? ஏதாவது ப்ராஜெக்ட்னா A4 ஷீட் வாங்குவோம், இல்ல பார்க்கெட்னால யூஸ் பண்ணணும்னா ரொம்ப ரேரா நம்ம பார்க்கெட்னா நம்ம இந்த பாக்ஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த டைம்ல ஷார்ப்னர், எரேசர் எல்லாம் வச்சு அதாவது ஒருத்தர்கள்ட்ட தான் அந்த பாக்ஸ் இருக்கும் கிளாஸ்ல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இப்போ குழந்தைங்க சும்மா கேட்கறதுக்கு, சும்மா ட்ரா பண்றதுக்கு எல்லாம் ரஃப் பேப்பர் எல்லாம் என்னதான் A4 ஷீட் தான். ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைக்கல, அதனால நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணி தந்துடலாம், அவங்க என்ன கேட்டாலும் பண்ணி தந்துடலாம். இதுதான் வந்து நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. நாம இப்ப வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம குழந்தைங்க பெற்றெடுத்தது எடுக்கிறது சொன்னா நமக்கு கிடைக்காதது அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. சரிங்களா? நம்ம அதுதான் லைஃப் பண்ணி ஒரு பெரிய தப்பா பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இந்த லைஃப் கிடைக்கலையே, இவ்வளவு ஈஸியா நம்மளோட லைஃப் இல்லையே, இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டோம் நம்மளுக்கு கிடைக்கலையே, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கறத நம்ம பெர்ஸ்பெக்டிவா இருந்து நம்ம வளர்க்கணுமே தவிர நாம என்ன கிடைச்சது, நமக்கு என்ன நல்லது கிடைச்சதோ அது குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுல நம்மளோட யோசனையா இருக்கும். ஏன் நம்ம யோசிக்கலாமே, நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம், அப்பா அம்மா பேச்சு நம்ம கேட்டோம். இப்ப இல்லையே அப்பா அம்மா பேச்ச கேட்கறது விட குழந்தைங்க பேச்சுதான் நாம கேட்கிறோம் இல்லையா? அந்த டைம்ல அப்படி இல்லை, நம்ம நோ ரிக்ரெட்ஸ் தான். நம்ம ஏதாவது சொல்லுவோம் அப்பா அம்மா கிட்ட, எவ்வளவு நார்மலைஸா நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா இப்போ நம்ம அந்த டைம்ல எல்லாம் நம்ம அப்பா கிட்ட போயோ இல்ல அம்மா கிட்ட போயோ ஐ லவ் யூ மம்மி, ஐ லவ் யூ டாடி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், சொல்ல மாட்டோம். அந்த லவ்ங்கிற வார்த்தை கேட்டாலும் எங்க அப்பா அம்மா இருந்தாலும் எங்க ஓடிடும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய காலத்துல இருந்துச்சு. பட் நவ் இட்ஸ் நார்மலைசிங். குழந்தைங்க எல்லாருமே சொல்றாங்க ஐ லவ் யூ மம்மி, ஐ லவ் யூ டாடி. நல்ல விஷயம், அல்ஹம்துலில்லாஹ். பட் எல்லாமே இப்படிதான் நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? So every time when we are exposing the kids into something like this, அவங்க புதுசா அவங்க கத்துதான் செய்யறாங்க. இதனுடைய விளைவுகளை நம்ம யோசிக்கிறது கிடையாது. இது யோசிச்சா மட்டும்தான் நம்மளால ஏதோ ஒரு விஷயத்துல பயனளிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப டிவியே பார்க்கிறோம், நம்ம டிவி பார்க்கிறோம், எல்லாம் பண்றோம். இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய டான்ஸ், அவங்களுடைய சிங்கிங் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஹைட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா பேரண்ட்ஸோடைய பெருமைகள் நிறைய யூடியூப்லயும் பார்க்கலாம். நிறைய முஸ்லிம்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய பேஷன் சிங்கிங், அவங்களோட பேஷன் டான்ஸ், இது நிறைய இருக்கு இல்லையா? இப்ப நாம குழந்தைங்களை டிவி வச்சு பார்க்கணும், வீட்லயே டிவி இருக்கு, குழந்தைங்களை வச்சு நம்ம டிவியை பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன நார்மலைஸ் பண்றீங்க? குழந்தைங்களுக்கு இப்படி
இப்படி ஒருத்தங்க இருக்காங்க, டிவி இப்படி இருக்காங்க, இப்படி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு, இப்படி இவங்க பழகுறாங்க, இப்படி நாம நம்மளோட லைஃப்ல இருக்காங்கிறத நீங்க அவங்களுக்கு சொல்லி தரீங்க. அவங்க என்ன பாக்குறாங்களோ என்ன கேட்கறாங்களோ அதைத்தான் அவங்க பழகுவாங்க. அதுக்கப்புறம் நீ ஏன் இப்படி பண்ற, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது இஸ்லாம் ஹராம் சொன்னாலும் அவங்களுக்கு ஒண்ணு ஏறாது. ஏன் கத்துக் கொடுத்தது யாரு? நீ ஆர் ரெஸ்பான்சிபிள். சரிங்களா? நாம தான் கத்துக் கொடுத்தோம். இந்த பாட்டை நீ கேட்கலாம், இந்த பாட்டை நீ பார்க்கலாம், அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நார்மல் அப்படிங்கறத கத்துக் கொடுத்தது யாரு? நாம தான் அவங்களுக்கு கத்துக் கொடுத்தோம். அப்ப என்ன அந்த குழந்தை பாக்குதோ அதுதான் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த ஏன் இது ரொம்ப முக்கியமா இந்த ப்ரீ ஸ்கூல் குழந்தைங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த 0 to 5 years அப்படிங்கிறது அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து முக்கியமா சொல்ல போனா நம்மளுடைய ஊர்ல இருந்தே அந்த குழந்தை படிக்கதான் செய்யுது. நாம என்ன பேசுறோம், நம்ம என்ன பழகுறோம் எல்லாமே கேட்கதான் செய்யறாங்க. அப்ப இருந்தே ஃப்ரம் த கிராடல் அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு இறப்பு வரைக்குமே இருக்கக்கூடியது அவங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ். சரிங்களா? அப்போ அதுல 0 to 5 years அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பிரெயின் க்ரோத்துக்கான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த முக்கியமான அந்த பகுதியில நம்ம என்ன பண்ணிடுவோம், உள்ள உட்கார வச்சு குழந்தைங்களை நீங்க என்ன பாக்குறீங்க பாருங்க. நீங்க அந்த வந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், குழந்தைங்க என்ன பாக்குறாங்கன்னு பாத்துட்டு போவோம். நம்மளுடைய ஒர்க் இருக்கிறனால அந்த போனே குடிக்கிட்டு போறோம். நம்ம கொடுத்துட்டு போய் நம்மளுடைய ஒர்க் பார்க்க பார்க்கணும்னு சொன்னா அந்த குழந்தை என்ன ரீல்ஸ் பாக்குது, என்ன சாங் பாக்குது, அது என்ன இருக்கு அப்படிங்கிறது கூட தெரியல. அந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ நம்ம எடுத்து வளர்த்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ டெக்னாலஜி எல்லாமே தப்பான்னு கேட்டா கிடையாது. இப்போ நான் என்னுடைய ஒர்க் ஆன்லைன் தான். என்னுடைய ஒர்க் ஜாப் எல்லாம் மொபைல்ல தான். ஏன்னா என்னுடைய ஆன்லைன் இன்ஸ்டிடியூட். இப்போ டெக்னாலஜியில டூ சைட்ஸ். ஆனா ஹியூமன்ஸ் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா we are not taking the positive side of anything. நாம எங்கே போறோம், we always take the negative side. அது human nature, we can't change it. சரிங்களா? ஆனா அதே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்ன திணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த 1 to 3 years அந்த குழந்தைங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகிய ஒரு பருவம். 95% of the brain growth வந்து இந்த ஏஜ்ல தான் இருக்கும். So this includes என்ன அப்படின்னு சொன்னா அவங்களோட என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு அப்பவே அனுப்பிச்சிடலாமே, அப்போதான் பிரெயின் க்ரோ ஆகுது, அவங்க படிச்சிருவாங்க. அப்படி இல்லை. ஏன் அந்த டைம்ல பேரண்ட்ஸ் கையில முக்கியமா மதர்ஸுடைய கையில ஏன் குழந்தைங்க கொடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்கிறது நம்ம கையில, அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு, அவங்க என்ன செயல்படுறாங்கிறது நம்ம கையில இருக்கு. அதுக்குதான் அந்த லேர்னிங் ப்ராசஸ், மேக்ஸிமம் டைம் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ் அம்மா கையில கொடுக்கணும். சரிங்களா? அப்போ அந்த டைம்ல நம்ம போய் நம்மளுடைய ஒர்க் இருக்கு, என்னுடைய கிச்சன் ஒர்க் இருக்கு, என்னோட இது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய லைஃபுடைய மற்ற ஒர்க்குகளை பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தையோட லைஃப்பை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ப நம்மளோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, ஒரு ரேஸ்ல தான் போயிட்டு இருக்கு. நாம நிறைய சங்கடங்கள், நிறைய துன்பங்கள், நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய ஆன்சைட்டி. இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமே என்னது, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி தான். சோ நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சு. அப்ப நம்மளுடைய குழந்தைங்க லைஃப்ல நம்ம எப்படி இருக்கணும்ங்கிறது முடிவு பண்றது நம்ம கையில தான் இருக்கு இல்லையா? இது மொபைல் போன் ஒரு ரீசன், அவ்வளவுதான். இப்படி பல ரீசன் வந்து இந்த குழந்தைங்களுடைய வளர்ப்புல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து பேரண்டிங் கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஆன்லைன்ல பாத்துருக்கீங்க, ஆஃப்லைன்ல பாத்துருக்கீங்க. ஏன் நம்மளுக்கு குழந்தைங்களை வளர்க்க தெரியாதா? நிறைய வேலை கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப ரொம்ப மாறிடுச்சு, டெக்னாலஜிஸ் ரொம்ப ஹைட்ல போயிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல குழந்தைங்களை வளர்க்கிற முறை அப்படிங்கிறது டோட்டலா மாறி போச்சு. நாம வளர்க்கறத விட அந்த மொபைல் போன் தான் வளர்க்குறது. அந்த மொபைல் போன்ல சாப்பாடே ஊட்டி கொடுத்து முக்கால்வாசி பேருக்கு இல்லையா? ஏன் மொபைல் போன் போட்டாதான் குழந்தை வாயை திறக்கிறாங்க. யார் கத்து கொடுத்துருங்க? பிறந்த போது அவங்க என்ன நீ மொபைல் போன் போடுங்க நான் சாப்பிட்றேன்னு சொன்னாங்களா? நீ சாப்பிட மொபைல் போன் போட்டு தர சொல்றது நாம, கத்து தந்தது நாம. ஏன் வெளியே போயிட்டு சாப்பாடு பண்ணாம தெரியாதா? நம்ம பல ஒர்க்குகளை முக்கியமா நினைச்சு இதை விட்டுறோம். See, when we are born, we are நம்ம சாப்பிடுறோம், நம்ம தூங்குறோம். It's all a part of life. சரிங்களா? நம்ம சாப்பிடணும், தூங்கணும். ஒரு டைம் நம்ம லஞ்ச் ஸ்கிப் பண்ண ஏதாவது ஆயிருக்கணும். ஆமா, அதே டைம் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம தூங்காம போயிட்டு ஏதாவது ஆயிருக்கும். எதுவும் இன்னைக்கு சாப்பிட நாளைக்கு சாப்பிடுவோம், இன்னைக்கு தூங்கினாலும் நாளைக்கு தூங்கிடுவோம். பட் every day counts. ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ நாம குழந்தைங்க இப்ப எதுக்கு குழந்தைங்க அப்படின்னு கேட்டா நம்ம லைஃப் சைக்கிள் இருக்கும். அந்த லைஃப் சைக்கிள ஃபாலோ பண்ணி நம்ம போகணும், அவ்வளவுதான். குழந்தைங்க பிறக்கிறது லைஃப் நாமளே பிறக்கிறது வச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்றோம், பேச பழகணும், நடக்க பழகணும், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகணும், அப்புறம் காலேஜ் போகணும், அப்புறம் அப்புறம் மேரேஜ் ஆகணும், கிட்ஸ், அப்புறம் செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட். அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய லைஃபோட ப்ராசஸா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் மின் ராயியத்திஹி. ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். நாம எல்லாருமே பொறுப்பாளிகளா இருக்கோம். நாம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நாம பதில் சொல்லக்கூடியவங்களா இருக்கோம். அப்போ குழந்தையோடைய எல்லா செயல்களுக்கும் நாம விசாரிக்கப்படும். அப்போ அது நன்றிதான் அல்லாஹ் நமக்கு ஒரு குழந்தைய கொடுத்திருக்கா. குழந்தைங்கிறது அமானா. ஏன் அப்படின்னு சொன்னா மாறாகட்டும் வருணாகட்டும் நம்மளுக்கு ஒரு சோதனை தான் இந்த உலகத்துல.
இவ்வளவு கஷ்டமா இருக்கீங்க, ரொம்ப குறுக்கு பண்றாங்க, ஹேண்டில் பண்றது சிரமமா இருக்குன்னா ஆமா அது சோதனையா தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்த் இந்த ஹெல்த் எல்லாமே நம்மளுக்கு ஒரு சோதனை தான். அதை நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் இந்த குழந்தைகளுடைய பெர்ஸ்பெக்டிவ், பார்க்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் மாற்றணும். நம்ம இந்த மொபைல்ல கொண்டு போய் நம்ம இல்ல அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய லைஃப்ல அவங்களுடைய ஒரு ஹோல் ஸ்கோப்பே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்னா மொபைல் போன், இல்ல அப்படின்னு சொன்னா படிப்பு. படிப்பு தப்பா அப்படின்னு கேட்ட இல்ல, ஆனா நாம கொண்டு போற மெத்தடாலஜி ரொம்ப தப்பு. ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க ஸ்கூலுக்கு போனா ஃபர்ஸ்ட் தான் வரும், ஸ்கூலுக்கு போனா டாப்பரா தான் வரும், அவங்க போனா ஃபைட் பண்ணணும், அங்க போனா அவங்க பெஸ்டா வரும், அவ்வளவுதான். அந்த குழந்தைக்கு என்ன திறமை இருக்கு, அந்த குழந்தைக்கு என்ன வரும் இப்படிங்கிறத பாக்குற போது நம்மளுடைய சிஸ்டம் இல்ல. சரிங்களா? அந்த குழந்தைய எவ்வளவு ப்ரெஷரைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு ப்ரெஷரைஸ் பண்றோமே தவிர அந்த குழந்தையுடைய சிரிப்பு, அவங்களுடைய இமேஜினேஷன் இதெல்லாம் நம்மளுக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது. நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அந்த குழந்தை செய்யணும், நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அந்த குழந்தை நினைக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா நம்ம எப்ப வேணாலும் மௌத்த அழுகக்கூடியவங்களா இருக்கும் இல்லையா? இப்போ நாம அந்த மௌத்துக்கு பயந்தவங்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த ரீசன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நாம நமக்கு இருக்கக்கூடிய எப்படின்னா நாம வளர்ந்துட்டாலும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வீடு இருக்கும், நல்ல ஒரு இடம் இருக்கும், அவங்க நல்ல வசிக்கக்கூடிய ஒரு வீடு இருக்கும், அவ்வளவுதான். நம்மளுக்கு ஏன்னா இதெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்க செட்டில் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு. ஆனா நல்லா நினைச்சுக்கோங்க, அங்க மனிதர்கள் இல்ல, அந்த வீடுல மனிதர்கள் இல்ல, அந்த வீடுல சுகம் இல்ல, பீஸ் இல்ல அப்படின்னு சொன்னா அது வீடே கிடையாது. இல்ல அப்படின்னா ஒரு சின்ன வீடு இருந்தாலும் என்னால வாழ முடியும், என்னால சர்வைவ் பண்ண முடியும் அந்த குழந்தை நினைச்சு அந்த குழந்தைக்கு நீங்க நல்ல ஒரு கல்வியை கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைய நினைக்க வீடு கட்டிடும். சரிங்களா? சோ நாம இங்க வந்தது குழந்தைங்களை செட்டில் பண்றதுக்காக, குழந்தைங்களை இண்டிபெண்டா அவங்க லைஃப் வாழ வைக்கிறதுக்காக. அப்போ இதுக்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம என்ன மாற்றங்கள் கொண்டு வரல அப்படின்னு சொன்னா, மொபைல் போன் நீங்க பார்க்க வைக்கிறதுக்கு பதிலா டிவில ஏதாவது இஸ்லாமிக் கண்டென்ட் போடுறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு டெக்னாலஜில, எல்லாமே தப்பான்னு கேட்டா கிடையாது. ஆனா யாரோ பாடுறது நம்ம பார்த்து என்ன பண்ண போறோம், யாரோ ரீல்ஸ் போடுறது பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம். அது எவ்வளவு இஸ்லாமிக் சேனல்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் போய் பார்த்தா இஸ்லாமிக் சேனல்ஸ் விட தேவையில்லாத சேனல்ஸ் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா ஃப்ரீ டைம்ல நமக்கு என்ன ஃப்ரீ டைம், அந்த டைம்ல குழந்தைங்க கூட விளையாடுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபோன் நமக்கு ஒரு ஃபோன், அவங்க எது பாக்குறாங்க நாம எது பாக்குறாங்க, இப்படிதான் நம்ம லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ இதுதான் கான்செப்ட் மாற்ற வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா குழந்தைங்க நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க ஒரு 10 தாட்டி வெளியே போனா அடம் பிடிக்காது. வெளியே போகும்போது குழந்தைங்களோட ஒரிஜினாலிட்டி தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னா சில பேர் வெளியே போனாலும் மொபைல் போன் உட்கார வச்சவங்க பேசாம உட்காரணும் அப்படின்னு சொல்லி அந்த மொபைல் போன் வாங்கினாதான் தெரியும் அந்த குழந்தை எப்படி. குழந்தைங்க குறும்பு பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா இல்ல, குழந்தைங்க குறும்பு பண்ணுவாங்க, அடம் பிடிப்பாங்க, அழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் நீங்க இன்னும் தேவையில்லாத விஷயங்கள் அவங்க மனசுல போட்டு திணிக்கிறாங்க. வெளியே எங்கேயாவது போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறது நமக்கு இல்லை. சரிங்களா? இது எப்படி அவங்க பழகிறாங்கன்னு சொன்னா இல்ல மொபைல் போன்ல இருந்தா நீங்க ஒரு விஷயம் அந்த குழந்தைகிட்ட சொல்றீங்க, எக்ஸாம்பிள் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொன்னா அந்த குழந்தை கேட்கல அப்படின்னா டிவில ஒரு சின்ன ஷார்ட் பயான் போல இப்போ நிறைய கார்ட்டூன்ஸ் வந்துச்சு, நிறைய அட்வைஸ் பண்றதுக்கெல்லாம். அந்த கார்ட்டூன் ஒரு 1 வீக் நீங்க பிளே பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா 7th or 8th அந்த குழந்தை நம்மள்ட்ட வந்து சொல்லுங்க, இல்லம்மா இது தப்பு, இது சரி அப்படிங்கிறது ரிப்பீட் பண்ணும். பிகாஸ் குழந்தைங்க நம்ம நினைக்கிறோம் குழந்தைங்க டேலண்ட் இல்ல, மனப்பாடம் பண்ணக்கூடிய தேவை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஒரு 1 வீக் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஐஎஸ் சம்சல் இருக்கும், 20-25 ஆயிரம் இருக்கும். அந்த சூறாவை நீங்க பிளே பண்ணி விடுங்க, உங்களுக்கு நீங்க ரைட் பண்ணி கூட பார்க்கலாம், பிளே பண்ணி பாருங்க. ஒரு 1 வீக் கேப்ல அந்த சூறாவை தப்பாவோ குழந்தையோ எப்படியோ அந்த குழந்தை கண்டிப்பா சொல்லிச்சாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா குழந்தைங்களுடைய அவங்களுடைய மெக்கானிசம் அப்படின்னா ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லும் போது அவங்க மனதில் ஏறி அவங்களுக்கு அதுதான் அவங்களுடைய பிரெயின். சரிங்களா? இப்ப எல்லா குழந்தைங்களும் பாட்டு பாடுறாங்க, நீங்க நம்மளே என்ன பண்றோம், எழுதி தரோமா குழந்தைய படிப்பா இந்த பாட்டு படி, இந்த பாட்டு லிரிக்ஸ் இப்படி இருக்கு, இந்த டியூன் இப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு எழுதி தருமா, எழுதி எல்லாம் கொடுக்குறதுல அவங்க குழந்தை கேட்குது, அவ்வளவுதான். அப்படிதான் அவங்க படிக்கிறாங்க. சரிங்களா? சோ இதுல நம்ம ரொம்ப முக்கியமா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளுடைய கையில. டீச்சர்ஸ் நம்ம எந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது, நாம அகாடமிக்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறோம், இல்லை அகாடமிக்ல இருக்கும்போது நல்லா வரணும், பையன் நல்லா வரணும் கொண்டு போய் சேர்க்கிறோம். பட் ஆப்வியஸ்லி ஆஸ் அ முஸ்லீம் பேரண்ட் நாம யோசிக்க வேண்டியது இஸ்லாமிக் ரீதியில அந்த டீச்சர்ஸ் நம்ம குழந்தைங்க அழுகிறாங்க. இஸ்லாமிக் அண்ட் அகாடமிக் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கொண்டு போய் கொடுக்குறப்போ ஒரு குழந்தை நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு இஸ்லாமிக் மொஹல்லால, அதே போல ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஒரு மொஹல்லால இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி வளரும் அப்படின்னு சொன்னா ஒரு இஸ்லாமிக் பேசிஸ்லயே அந்த குழந்தை வளரும். ஏன்னா அல்லாஹுடைய ரஹ்மத் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்போ அல்லாஹை கொண்டு வழிகாட்டுறோம் அப்பதான் அல்லாஹுடைய ரஹ்மத் வரும். நாம வெறுமனே இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல நாம ரஜி ஷெடியூல் இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்ல 2 பேருமே பிஸி தான்.
இல்ல இவங்க போய் ஒர்க் பண்ணிட்டு வராங்க, நான் ஹோம் மேக்கரா இருக்கேன், இல்ல ஆன்லைன் பிசினஸ் பண்றேன், எனக்கும் பிஸியா இருக்கு, நானும் பிஸி ஷெட்யூல்ல இருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு அப்புறம் குழந்தை இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே. நம்மளுடைய தேவைகளுக்காக இல்லை குழந்தை. குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு அமானம். அவங்களுடைய ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்ம கையில அல்லாஹ் பொறுப்பா கொடுத்திருக்கோம் அப்படின்னா அவங்களோட ஒவ்வொரு செகண்டும் கவுண்டர். அவங்களோட ஒவ்வொரு செகண்டும் நாம ரப்புக்கு பதில் சொல்லக்கூடியவங்களா இருக்கும். ஏன்னா வறுமையில போய் நிற்கும் போது நமக்கு சொர்க்கமும் நரகமும் தீர்வு செய்யக்கூடியதே இந்த குழந்தைங்க தான். அந்த குழந்தை நமக்கு சொர்க்கமாகவும் மாறும், அதே குழந்தைங்க நமக்கு நரகமாகவும் மாறும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த குழந்தைங்களை பாட்டு பாடும்போது டான்ஸ் ஆடும்போது விரும்பக்கூடிய பெற்றோர்கள் ஏன் இப்ப இருக்கக்கூடிய இந்த குழந்தைங்களை சொல்ல பாத்தே ஆகுறாங்க. அந்த பொண்ணு ஒரு ஹாஃபிலாவாக ஆகலாம், இது இருக்கக்கூடிய மற்றவங்க ஒரு ஹதீஸா ஆகலாம், புத்தகாவா ஆகலாம். ஏன் இவங்க இஸ்லாமிய மார்க்க ரீதியில நம்ம ஒரு பேச கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க ஒண்ணும் இல்ல, உங்க வாழ்க்கையில உங்க குழந்தைங்களுக்கு குர்ஆனை மட்டுமே கொடுத்து வளர்த்தி பாருங்க. நாம அதுக்கப்புறம் இல்லைனாலும் நம்ம நம்மளோட போது எப்பவும் தெரியாது, நம்ம இல்லவே இல்லைனாலும் அந்த குழந்தைய வழிநடத்தக்கூடியது அந்த குர்ஆன். அந்த அல்லாஹ் அந்த குழந்தைங்க பொறுப்பெடுத்து வழிநடத்தக்கூடிய அது நம்ம லைஃப்ல வேணும் இல்லையா. நம்ம வாழ்ற வரைக்கும் குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட் வச்சு நம்ம யோசிச்சாலே போதும். இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இந்த லைஃப், இந்த ரேஸ், இதுல எல்லாம் விட்டுட்டு குழந்தைகளுடைய ஒரு அழகான பருவத்தை, இந்த 5, 6, 7 இயர்ஸ் ஒரு அழகான பருவத்தை எந்த எஜுகேஷனை கொடுத்து இஸ்லாமிக் அகாடமிக்கும் கொடுத்து அது அழகா மோல்டு பண்றதுக்காக நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ கண்டிப்பா அதுக்கான விஷயங்கள் நம்ம பண்ணிடலாம். அதுல முக்கியமா இந்த டெக்னாலஜிஸை தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. எந்த ஒரு 2 நாள் அனுப்பிடிப்பாங்களா, 3 நாள் இருக்கு, ஒரு மாசம் விட்டு பாருங்க, அந்த போனை விட்டு பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதுன்னு பாப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு பாப்பீங்க. இல்ல அவங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்கன்னு சொன்னா ரொம்ப ஒரு பேரண்டா ஒரு குழந்தைக்கு நீங்க ஒரு நல்லது யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு வீட்டுல ஒரு தனி ஷெல்ஃப் புக்ஸ்லயே ஒதுக்கி வச்சிருக்கு சரிங்களா. அதுல பிக்சர்ஸ் இருக்கக்கூடிய புக்ஸ், நிறைய ரீடிங் புக்ஸ் எல்லாமே வாங்கி வைங்க. அதை தவிர ஒரு குழந்தைக்கு ஒரு பெஸ்ட் கிஃப்ட் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கவே முடியாது. உங்க குழந்தை ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா அப்படின்னா அது நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ், பிகாஸ் லேர்னிங் இஸ் சம்திங் வெரி வாஸ்ட் சரிங்களா. நம்ம எஜுகேஷனோட கொடுக்கணும், நம்ம குவாலிட்டியான ஒரு கண்டென்ட் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கவே தவிர நம்ம எஜுகேஷனை செல் பண்றதுக்காகவும் குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தி அவங்க அதே சிஸ்டம்ல மோல்ட் பண்றதுக்காகவும் இல்லை, நாலேஜ் கெயின் பண்ணுவோம். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட் இல்லையா. ஸோ புக்ஸ்ல இல்லாத நாலேஜ் வேறு எங்கேயுமே இல்லை. நீங்க நினைக்கிற யூடியூப்ல கேட்கிறோம், இல்ல நிறைய விஷயங்களை கேட்கிறோம், பயான்களை கேட்கிறோம். நாம எப்போ ஒரு கிதாபை எடுத்து ஒரு புக் எடுத்து நீங்க படிக்கிறீங்களோ அதுதான் சஹீஹான நாலேஜ். நிறைய புக்ஸ் இந்நாள் வரைக்குமே டிரான்ஸ்லேட் பண்ணாத நிறைய புக்ஸ் இந்நாள் வரைக்கும் நம்மளுடைய ஹதீஸ் புத்தகங்கள் அவ்வளோ இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா லேர்னிங் நாலேஜ் கம்மியாச்சு மக்கள் கிட்ட. ஏதோ ஒரு 4 பேர் பேசுறாங்க, நம்ம கேட்கிறோம், யாராவது மோட்டிவேஷனல் யூடியூப்ல பேசுறாங்க கேட்கிறோம், அவ்வளவுதான், அதோட நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு. ஆனா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரொம்ப பெஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு கேட்டா கிதாப் அப்படிங்கிறது. ஸ்கூலுடைய புக்ஸ் தாண்டி மற்ற புக்ஸ் ஸ்கூல் புக் படிக்கிறதுக்கே நேரம் இல்லை இல்லையா நம்ம குழந்தைங்களுக்கு. இதான் நம்மளுடைய ஏன்னா மதுரை அவங்க போன்ல இருக்காங்க, அப்படி எல்லாம் கிடையாது. நல்லா ஒரு புக்கை எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு படிக்க கற்றுக் கொடுங்க, அந்த குழந்தைக்கு புக்ல இன்வால்வ் பண்ணுங்க. ரொம்ப அழகிய ஒரு அழகான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா அந்த புக் ஸ்டடி அப்படிங்கிறது. ஸோ இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் குழந்தையோட பேரண்டிங் விஷயம் அப்படின்னு பார்த்தா ஒரு இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப வாஸ்டா இருக்கு. ஸோ நாம ஒரு சின்ன விஷயம், இது ஒரு சின்ன விஷயம் ஆக்சுவலி, ஆனா இது எல்லாருமே தான் பண்றாங்க. இல்லை என்ன பெருசா இருக்கிற போது எல்லாருமே இது நார்மல் ஆயிடுச்சு, எல்லாருமே நார்மல். ஸோ இதை நீங்க நார்மலைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே நார்மல் ஆயிடும். இனி இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ல நம்ம இப்ப சொல்றோம் தலை நம்மளால வெளியே விட முடியுதா, நம்ம தைரியமா வெளியே விடுவோமா? எல்லாரும் சொல்றாங்க அந்த காலத்துல நம்ம வெளியே போய் விளையாட இப்படி விளையாட, நம்ம இப்ப குழந்தைங்க வெளியே விடுவோமா? விட முடியல, தைரியமா விட முடியல. அதனாலதான் சொல்றேன் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் நம்ம எல்லாத்தையும் போய் திட்ட முடியாது. ஆனா அட்லீஸ்ட் நம்ம ஜெனரேஷன் இருக்கக்கூடிய குழந்தைங்க நம்ம திட்டத்துக்கு அது முடிவு எடுக்கலாம் இல்லையா. நம்ம குழந்தைங்களை நாம என்ன பண்ணணும்னு சொல்லி இஸ்லாமிக் ரீதியில வளர்த்து பாருங்க. அல்லாஹ் அவங்க மீது ரஹ்மத் செஞ்சு அவங்களுடைய வேலையை ஈஸியாக்கி வச்சிடும், அவங்க லைஃப் ரொம்ப ஈஸியாக்கி வச்சிடும். நாம தான் கஷ்டம் ஸ்ட்ரெஸ்ங்கிற மாதிரிலாம் நம்ம லைஃப் வாழ்ந்துடும் சரிங்களா. இனி நம்ம இருக்கக்கூடிய குழந்தைங்களாச்சும் லைஃபா புரிஞ்சு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி என்ன நம்மளுடைய ஆகியது தான் நம்மளுடைய ஒரிஜினல் நீயா அப்படிங்கறது நோக்கமா கொண்டவங்க தான் இந்த குழந்தை வளர்க்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு அன்பான வந்து இன்ஷால்லா. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல நம்ம இண்டிபெண்டன்ஸ் சைல்டு வளர்க்குறது அப்படிங்கிறத விட அவங்களுடைய தாட் ப்ராசஸோட இண்டிபெண்டன்ஸ் எல்லாமே ஃப்ரீ பண்றதுக்காக தான் இந்த ஷார்ட் ஸ்பீச் இருக்குதுலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு லெசனா இருக்கும் நினைக்கிறேன். பிகாஸ் நான் என்னோட லைஃப்ல லேர்ன் பண்ண ஒரு லெசன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. இருக்கக்கூடிய குழந்தைகள்ல அவங்களை எவ்வளவு நீங்க இஸ்லாமிக் பக்கம் கொண்டு போறீங்களோ அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ரஹ்மத்தை உங்க மேல இறக்குறா, நீங்க நம்பவே மாட்டீங்க. கண்டிப்பா இந்த சேஞ்ச் உங்க லைஃப்ல நீங்க கொண்டு வந்தா, ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்க நம்ம குழந்தை 3 வயசு நம்ம என்ன பண்றோம், 4 வயசு ஸ்கூல்ல கொண்டு போய் சேரும்.
போலீஸ் படிக்கிறதுக்கு ஏஜ் 4 வயசு ஆமா 3 வயசு ஆமா. ஆனா அதே அரபிக் அல்பபெட் படி அலிஃப் பாத்தா படி அப்படின்னா 10 வயசு ஆகட்டும் 9 வயசு ஆகட்டும். ஏன் புது லாங்குவேஜ். அப்ப இங்கிலீஷ் அவங்க படிச்சுட்டு வந்தாங்க. இங்கிலீஷும் புது லாங்குவேஜ் தான். ஏன் 3 வயசுல அவங்களால ஏபிசி சொல்லி தர முடியும்னா ஏன் அவங்களுக்கு வந்து அலிஃப் பாத்தா சொல்லி தர முடியாது இல்ல? ஏன்னா 15 வயசு குழந்தை ஆனாலும் அவங்களுக்கு குரான் தெரியுது இல்லை? ஏன்னா அவங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க. நமக்கு அதான தேவை. மக்கள் முன்னாடி போய் நின்றோம் அப்படின்னா அவங்க ஷீ இஸ் அ வெரி குட் டிரான்ஸ்லேட்டர், ஷீ இஸ் வெரி குட் ஸ்பீக்கர் இப்படிலாம் நம்ம சொல்றோமே தவிர அவங்க நிறைய ஸ்டூடெண்ட் மனப்பாடம் பண்ணிருக்காங்க. ஷீ இஸ் அ ஹாஃப்ல இன்ஷால்லா ஃபியூச்சர் ஹாஃப்ல சொல்லி பாருங்க. அதோட சுத்தூரே தனிதான். அப்போ நம்ம இஸ்லாமிக் அண்ட் அகாடமிக் ஸ்டடிஸ் கொண்டு போய் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் கொண்டு வரதான் நம்மளுடைய ஒரு மோட்டிவ். இந்த குழந்தைங்களை நம்ம தேவையில்லாத விஷயங்களை கொண்டு போய் ஒரு விஷயத்துல கொண்டு போய் நம்ம நிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இன்ஷால்லா இந்த குழந்தைங்க நம்மளுடைய சொர்க்கமா இருக்கு இன்ஷால்லா. ஸோ இவங்கள மூலியமா நம்ம எல்லாரும் சொர்க்கத்துல ஒன்றிடும் துவா செய்ததாக என்னோட ஒரே செய்து கொள்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுகத் ஸ்கூல் ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. மாஷாஅல்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் khairan kaseera. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, ma'am, for your truly inspirational words. Your message